குமரி அறிவியல் பேரவை சார்பில் மனித சவால்கள், வாழ்க்கை சவால்களும் தீர்வுகளும், தொழில்நுட்பங்களால் மனித சவால்களுக்கான தீர்வுகள் ஆகிய தலைப்புகளில் ஒரு வருட காலம் ஆய்வு செய்து திருவனந்தபுரம் NIIST மத்திய அரசின் ஆய்வு நிறுவனத்தில் விஞ்ஞானிகள் மத்தியில் நூலாக சமர்ப்பித்து சான்றிதழ் பெற்றனர். அவர்களுக்கான இளம் விஞ்ஞானி விருது வழங்கும் விழா ஆற்றூர் NVKSD கல்லூரியில் நடைபெற்றது. குமரி அறிவியல் பேரவையானது 2002ஆம் ஆண்டு முதல் இந்த விருதினை குமரி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 8வது வகுப்பு மாணவ மாணவிகள் 9 கட்ட தேர்வுக்கு பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஓராண்டு காலம் பல ஆய்வு நிறுவனங்களில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இளம் விஞ்ஞானி விருது வழங்கி வருகிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தொடர்ந்து 22 வருட காலமாக பல்வேறு துறைகளில் சாதனை புரிபவர்களாக அதன் நிறுவனர் முள்ளஞ்சேரி மு. வேலையன் இடைவிடாது செயல்பட்டு மாற்றியுள்ளார். இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற 80 மாணவ மாணவிகளுக்கு ஆற்றூர் NVKSD கல்லூரியில் விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளித்துறையின் திரவ இயக்க தந்தையாகவும் இந்திய கடல் மேம்பாட்டுத் துறையின் முன்னாள் செயலாளருமாகிய டாக்டர் AE முத்துநாயகம் விருது வழங்கி கௌரவித்தார். ஆற்றூர் NVKS கல்வி குழுமத்தின் செயலாளர் வக்கீல் கிருஷ்ணகுமார், ஆற்றூர் NVKS கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஸ்ரீலதா, பேராசிரியர் பிரசோபு மாதவன் ஆகியோர் வாழ்த்தினர். இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தேசிய தலைவர் டாக்டர் விஜயகுமார், ஒருங்கிணைப்பாளர்கள் ஜான்சன், டெசி ஜோசப், முனைவர் தன்யா, சுனில்குமார், முனைவர் ஹெலன் ஷோனியா, பேராசிரியர் மலர், திருவேங்கடம், பேராசிரியர் சஜீவ், முனைவர் ராபர்ட் குமார், முதல்வர் தங்கம், பிரியா ஸ்ரீஜித், VV விக்ரம், முனைவர் VV வினோத், தீபா, கவிஞர் குமரி தோழன் ஆகியோர் வாழ்த்தினார்கள். சாஜி தலைமையில் பெற்றோர்கள் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். குமரி அறிவியல் பேரவை அமைப்பாளர் முள்ளஞ்சேரி மு. வேலையன் இளம் விஞ்ஞானிகளுக்கு ஆசியுரை வழங்கினார். முன்னாள் இளம் விஞ்ஞானிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.